ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2013 அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் அந்த கேம்பஸ்குள்ளே வந்து அடையார் ஆனந்த பவன் இருக்கும். அந்த அடையார் ஆனந்த பவனில் ரவா கிச்சடினா எனக்கு அவ்வளோ இஷ்டம். பேசிக்காக நிறைய பேருக்கு வந்து உப்மா வில் நாட் பி தே ஃபேவரட். பட் இந்த ரவா கிச்சடினா நிறைய பேருக்கு பிடிக்கும் என்ன மாதிரி. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் தான். கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ ஒரு ஜாரில் வந்து டொமேட்டோ, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மீன்மேல் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்துட்ட பிறகு இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ரவை வந்து நான் 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு இது நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சிட்ட பிறகு வந்து வறுத்து ரவையை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. ஸோ கொதிச்சு நல்லா வெந்துட்ட பிறகு ஓரளவுக்கு நல்லா வெந்துட்ட பிறகு லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் வந்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து விடுங்க. ஸோ சூப்பரான வந்து டொமேட்டோ ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் வந்து ஒரு செம்மையான காம்போ. ஸோ இது கூட வந்து தேங்காய் சட்னியும் இல்லை சாம்பாரை வச்சு சாப்பிடுங்க. ஸோ அல்டிமேட் காம்போ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.